ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ்லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டை வச்சு சாக்லேட் தோசை பண்ண போகிறோம். சாக்லேட் தோசையை 3 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட முடிவில் இதுக்கு முன்னாடி பண்ண ரவா தோசை அண்ட் கார புதினா சட்னி வீடியோக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்றதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு தயார் பண்ணிடலாம். நான் 1 கப் மைதா மாவை அளந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். 1/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, காய்ச்சின பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை ஊற்றிடலாம். அடுத்து 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் பால், சர்க்கரை, கொக்கோ பவுடர் எல்லாமே அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. அளந்துட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம சாக்லேட் சேர்க்க போகிறோம். நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சாக்லேட் சேர்க்க விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சாக்லேட்டை இந்த மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். திருகின சாக்லேட்டை நம்ம இந்த கலக்கின மாவில் போட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை தோசை ஊற்றுறப்ப இந்த சாக்லேட் வாயில் கடிபடும் போது இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி தோசை ஊற்றுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் அல்லது வெண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சாக்லேட் தோசை பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சாக்லேட் தோசை இன் தமிழ்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பக்கமுமே வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சாக்லேட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா தோசை அண்ட் கார புதினா சட்னி வீடியோவுக்கு நாங்கள் 3 நாள் ஒர்க் பண்ணோம். அதுக்கு யூடியூப்லேருந்து எங்களுக்கு 7 ருபீஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ரவா தோசை அண்ட் கார புதினா சட்னி வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காட்டி ஸ்க்ரீனில் தர்ற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் தோசை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.